Hello friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், ஆனா அதுக்கு நிறைய சென்டென்சஸ் நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து எழுதலாம். ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is why அப்படின்னு ஒரு வார்த்தை. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல அதனால்தான் அப்படின்னு அர்த்தம். அதனால் தான். ஓகே, அதனாலதான் நான் இதை செஞ்சேன், அதனாலதான் அவன் வந்தான், அதனாலதான் மழை பெய்யுது, அதனாலதான் நான் நேற்று வரல. சோ அதனாலதான் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து we have an expression. ஓகே, that is why. இத சுருக்கமா நம்ம எப்படி சொல்லலாம், இதோட கண்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that's. ஓகே, that's why, that is why அதோட கண்ட்ராக்ஷன் that's why. தமிழ்ல என்ன அர்த்தம் அதுக்கு? அதனாலதான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இன்னைக்கு இந்த வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? இங்கிலீஷ்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா வீட்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ நீட் யுவர் ரெஸ்பான்ஸ். எல்லாரும் பிராக்டிஸ் பண்றீங்களா? ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா அது நல்லா கவனிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, கவனிச்சு முடிச்சுட்டு வீட்ல போய் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஷுட் ரிமெம்பர் டென்சஸ். நீங்க டென்சஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசென்டா பாஸ்டா அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம ஃபியூச்சருக்கு பயன்படுத்த மாட்டோம். ஓகே, ஸோ ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்டுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம் அது that's why அப்படிங்கிறத. ஓகேவா? ரைட், இங்க பாருங்க, அதனாலதான் நான் போறேன், அதனாலதான் நான் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஈவினிங். நீங்க சொல்றீங்க அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? that's why. ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் போறேன் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இல்லையா? இங்க வந்து இது சப்ஜெக்ட், இது வந்து verb. ரொம்ப ஈஸி. சோ நான் அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ, போறேன் அப்படிங்கிறதுக்கு கோ, அவ்வளவுதான். அதனாலதான் நான் போறேன், that's why I go. that's why I go. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, that's why I go. அதனாலதான் நான் போறேன். நெக்ஸ்ட் ஒன், அதனாலதான் அவன் வர்றான், அதனாலதான் அவன் வர்றான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்களா எல்லாரும்? பண்ணிட்டே வாங்க. அதனாலதான் அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? that's why. அவன் வருகிறான், அவன்கிறது சப்ஜெக்ட், வர்றான் அப்படிங்கிறது verb. சோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. ஓகே, அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல he. வருகிறான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. இது கூட s சேர்க்கணும். ஏன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல he she it வந்தா வெர்போட s சேர்ப்போம். இது வந்து பேசிக் ரூல். ஓகே, that's why he comes. that's why he comes. அதனாலதான் அவன் வரான். நெக்ஸ்ட், அதனாலதான் அவள் வந்தாள், அதனாலதான் அவள் வந்தாள் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, அது ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன். இட் ரெப்ரசன்ட்ஸ் பாஸ்ட் சிச்சுவேஷன். அதனால நம்ம பாஸ்ட்ல சொல்ல போறோம். பட் அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதுக்கு வந்து that's why தான். ஓகே, that's why. அவள் வந்தாள், அவள்ங்கிறது சப்ஜெக்ட், வந்தாள் அப்படிங்கிறது வெர்பு. இது பாஸ்ட குறிக்குது. ஓகே, அவள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she. வந்தாள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? come. come-ஓட பாசிட்டிவ் ஃபார்ம் came. that's why she came. that's why she came. அதனாலதான் அவ வந்தா. அதனாலதான் அவள் நேற்று வந்தாள் அப்படின்னா that's why she came yesterday. ஓகே, பாருங்க, வாசிச்சு பாருங்க. that's why I go. அதனாலதான் நான் போறேன். that's why he comes. அதனாலதான் அவன் வரான். that's why she came. அதனாலதான் அவள் வந்தாள். ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். அதனாலதான் நேத்து அவங்க வந்தாங்க, அதனாலதான் நேத்து அவங்க வரல, அதனாலதான் நேத்து அவங்க வந்தாங்களா? ஓகே, சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்வியும் கேட்கலாம். அதனாலதான் அப்படிங்கறத வச்சு யூ கேன் ஆஸ்க் क्वेश्चंस. ஓகே, சோ இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, சோ அதனாலதான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? that's why.
ஓகே, நேற்று அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. நேத்து அவங்க வந்தாங்க. சோ இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு. இங்க எது சப்ஜெக்ட்? அவர்கள்ங்கிறது சப்ஜெக்ட், வந்தார்கள் அப்படிங்கிறது verb. அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. ஓகே, சோ வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். கம்மோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? கேம். ஓகே, தட்ஸ் வை they came. நேற்று அப்படின்னு இருக்கு, அப்ப yesterday. வாசிச்சு பாருங்க. That's why they came yesterday. That's why they came yesterday. அதனாலதான் அவங்க நேத்து வந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை நெகட்டிவ்ல சொல்லலாம். அதனாலதான் நேத்து அவங்க வரல. அதனாலதான் நேத்து அவங்க வரல. இது ரொம்ப ஈஸி. ஓகே, இதுல இருந்தே நீங்க சொல்லிடலாம். சோ அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? That's why they came yesterday. அவங்க நேத்து வந்தாங்க. அவங்க நேத்து வரல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பாஸ்ட் டென்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். கேம்ங்கிறத பிரிப்போம். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, டிட் வச்சு பிரிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? டிட் பிளஸ் கம் அப்படின்னு பிரிக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு நாட் போட்டீங்கன்னா அதான் நெகட்டிவ். ஓகே, அவங்க நேத்து வரலன்னு சொல்றதுக்கு டிட் பிளஸ் கம்னு இந்த கேமை பிரிக்கிறீங்க. கேமை பிரிக்கும் போது டிட் பிளஸ் கம் தான், கேம் கிடையாது. ஓகே, சோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு நாட் போட்டா அதான் நெகட்டிவ். தட்ஸ் வை they didn't come yesterday. Read it together. That's why they didn't come yesterday. அதனாலதான் அவங்க நேத்து வரல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதனாலதான் நேத்து அவங்க வந்தாங்களா? அதனாலதான் நேத்து அவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, அதனாலதான் நேத்து அவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் இருக்கு. அதனாலதான் நேத்து அவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். இந்த that's why இருக்கு இல்லையா, இதோட ஃபுல் ஃபார்ம் நான் என்ன சொன்னேன்? that is why அப்படின்னு சொன்னா, so that is why இதோட ஃபுல் ஃபார்ம், ஐ மீன் that's why யோட ஃபுல் ஃபார்ம் தான் that is why. கேள்வி கேட்கறதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த இஸ்ஸ தூக்கி முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். எழுதலாமா? இங்க பாருங்க, is that why. மிச்சத அப்படியே எழுதணும், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்கும்போது இந்த டிட் எல்லாம் தூக்கி முன்னாடி போடுவோம். இங்க அப்படிலாம் போட தேவையில்லை. ஓகே, is that why they came yesterday. அப்படியே எழுதிடலாம். கொஸ்டின் மார்க் கடைசி போட்டுருங்க. is that why they came yesterday. அதனாலதான் அவங்க நேத்து வந்தாங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? வாசிச்சு பாருங்க. That's why they came yesterday. அதனாலதான் நேத்து அவங்க வந்தாங்க. That's why they didn't come yesterday. அதனாலதான் அவங்க நேத்து வரல. Is that why they came yesterday. அதனாலதான் அவங்க நேத்து வந்தாங்களா? That's it. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இங்க பாருங்களேன், that's why they didn't come yesterday அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதனாலதான் அவங்க நேத்து வரலன்னு சொல்லியிருக்கீங்க. கேள்வி இப்படி கேக்குறீங்க, ஓ அதனாலதான் அவங்க நேத்து வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்ப எப்படி கேட்பீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த இஸ்ஸ தூக்கி முன்னாடி போட்டுருணும். Is that why they didn't come yesterday. அதனாலதான் அவங்க நேத்து வரலையா? இப்படி நீங்க நெகட்டிவாவும் கேட்கலாம். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருக்கு இந்த கான்செப்ட்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, அதனாலதான் எனக்கு பசிக்குது. நான் காலைல சாப்பிடல, அதனாலதான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதனாலதான் எனக்கு பசிக்குது. அதனாலதான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம், அதனாலதான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, அதனாலதான் என்னோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, சோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதனாலதான் எங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதனாலதான் எனக்கு பசிக்குது அல்லது அதனாலதான் நான் பசியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ அதனாலதான் அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? That's why. ஓகே, நான் பசியா இருக்கேன் அல்லது எனக்கு பசிக்குதுங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? I am hungry. ஓகே, so I didn't have my breakfast அல்லது I didn't eat breakfast. நான் காலைல உணவு சாப்பிடல. That's why I'm hungry. அதான் நான் பசியா இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட், அதனாலதான் நாங்க படித்து கொண்டு இருக்கிறோம். படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா present continuous tense. ஓகே, ரைட்டு. முதல்ல அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? That's why. நாங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்,
படிக்கிறது வந்து verb. ஆனா present continuousல நீங்க சொல்லணும். ஓகே ரைட். நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? we வந்ததுனால r போடுவோம். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல study, studying. continuous tenseனா ing சேர்க்கணும். ஓகே that's why we are studying. that's why we are studying. அதனால தான் நாங்க படிச்சிட்டு இருக்கோம். ஓ அதனால தான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால தான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? is that why you are studying? அதனால தான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? that's it. next அதனால தான் என்னோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால தான் என்னுடைய அம்மா சமைத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிள். அதனால தான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? that's why. என்னுடைய அம்மா அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட், சமைக்கிறது verb. ஆனா சமைச்சிட்டு இருக்காங்க present continuousல சொல்றோம். அப்ப ing ஃபார்ம் சொல்லணும். ஓகே ரைட். என்னுடைய அம்மா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? my mom அல்லது my mother. சிங்குலர் வந்திருக்கு அதனால is போடுறீங்க. ஓகே my mother is cooking. that's why my mom is cooking அல்லது that's why my mother is cooking. ஓ அதனால தான் என்னோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதை எப்படி கேட்பீங்க? is that why my mom is cooking? is that why my mom is cooking? ஓ அதனால தான் என்னோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஓகே ரைட். வாசிச்சு பாருங்க. that's why I'm hungry. அதனால தான் நான் பசியா இருக்கேன். that's why we are studying. அதனால தான் நான் படிச்சிட்டு இருக்கோம் நாங்க. that's why my mom is cooking. அதனால தான் என்னோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. that's it. இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்க சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. ஓகே வெரி குட். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அதனால தான் அவ கோவமா இருக்கா. அதனால தான் நான் நல்லா படிச்சேன். ஓகே படித்தேன். அதனால தான் நான் நல்லா படித்தேன். ஓகே அதனால தான் அவள் கோவமா இருக்காளா. அதனால தான் அவள் கோவமாக இருக்கிறாளா அப்படின்னு கேட்கணும். ஓகே ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதனாலதான் அவள் கோபமாக இருக்கிறாள். அதை எப்படி சொல்லுவீங்க? அதனாலதான். ஓகே அதை எப்படி சொல்லலாம்? that's why அவள் கோபமாக இருக்கிறாள். ஓகே அவள் இங்கிலீஷ்ல என்னது? she is. she isனா அவள் இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள்? கோபமாக. be verb யூஸ் பண்ணி சொல்றீங்க. angry. that's why she is angry. அதனாலதான் அவள் கோபமா இருக்கா. நெக்ஸ்ட், அதனாலதான் நான் நல்லா படிச்சேன். அதனாலதான் நான் நல்லா படிச்சேன். ஓகே ரைட் ரைட். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ அதனாலதான் அப்படின்னு இருக்கு. அப்ப எப்படி சொல்லணும்? that's why. நான் நன்றாக படித்தேன். படிச்சேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச விஷயம், பாஸ்ட். ஓகேவா? ஸோ நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட், படிச்சேங்கிறது verb. ஓகே ஸோ நான் அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. படித்தேன் அப்படின்னா ஸ்டடியோட பாஸ்ட் ஃபார்ம் எழுதணும், ஸ்டடீட். that's why I studied. நன்றாக அப்படின்னா well. அவ்வளவுதான். that's why I studied well. அதனாலதான் நல்லா படிச்சேன். நெக்ஸ்ட் ஒன், அதனாலதான் அவள் கோபமா இருக்காளா. அதனாலதான் அவள் கோபமாக இருக்கிறாளா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? that's why she is angryனா அதனாலதான் அவள் கோபமா இருக்கா. இருக்கிறாளா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த thatக்கு பக்கத்துல இஸ் இருக்கு இல்லையா, அந்த இஸ்ஸ மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. அதான் கேள்வி. வேற எதையும் மாத்த வேண்டாம், அத ஒண்ணு மட்டும் மாத்தினா போதும். ஓகே is that why she is angry? is that why she is angry? அதனாலதான் அவ கோபமா இருக்காளா. that's it. வாசிச்சு பாருங்க. that's why she is angry. அதனாலதான் அவ கோபமா இருக்கா. that's why I studied well. அதனாலதான் நான் நல்லா படிச்சேன். is that why she is angry? அதனாலதான் அவ கோபமா இருக்காளா. that's it. ஈஸியா இருக்கா? அவங்களுக்கு புரியுதா? அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு எப்படி பாசிட்டிவா சொல்லுவீங்க, அதே இதை வச்சு எப்படி கேள்வி கேட்பீங்க. அதனாலதான் அப்படின்னா that's why. அதனாலதானா அப்படின்னா is that why. அந்த இசத்துக்கு முன்னாடி போட்டுருவோம். that's it. ஓகே இப்போ 12 சென்டென்சஸ் பார்த்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. அதனாலதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா. அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதனாலதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஓகே அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? that's why. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஏதோ ஒண்ணு, நீங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்க,
இல்ல நீங்க பணம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஓகே, இல்ல நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு, ஓகே, ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஓகே, அது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். யூ ஆர் ஆஸ்கிங். That's why you are asking questions. அதனால தான் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. That's why you are asking for help. அதனால தான் நீங்க வந்து உதவி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, சோ வேற என்ன சொல்லலாம்? That's why you are asking me to do something. ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இது ஜெனரலான ஒரு லைன். That's why you are asking. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேள்வியா கேட்கணும். அதனால தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? அதனால தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, அந்த கேள்வியா எப்படி கேட்கறது? ரொம்ப சிம்பிள். தட்ஸ் வைல இந்த இஸ் மட்டும் தூக்கி முன்னாடி போடுறீங்க, வேற எதையுமே மாத்த வேண்டாம். அதான் அந்த ரூல். இஸ் தட் வை அப்படின்னா அதனால தானா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஸ் தட் வை யூ ஆர் ஆஸ்கிங்? So don't forget to put the question mark at the end of the sentence. Is that why you are asking? அதனால தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? நெக்ஸ்ட், அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன், அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ அதனால தான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? That's why நான் சந்தோஷமாக இருக்கிறேன். I amனா நான் இருக்கிறேன், ஹாப்பினா சந்தோஷமாக. That's it. வாசிங்க. That's why I'm happy. That's why I'm happy. ஓகே, அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால தான் நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு எப்படி கேட்பீங்க? Is that why you are happy? அதனால தான் நீ சந்தோஷமா இருக்கியா? That's it. வாசிச்சு பாருங்க. That's why you are asking. அதனால தான் நீ கேட்டுட்டு இருக்க. Is that why you are asking? அதனால தான் நீ கேட்டுட்டு இருக்கியா? That's why I'm happy. அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். That's it. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, சோ இங்க பாருங்க, நான் 3 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். யோசிச்சு எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரைட். இங்க பாருங்க, அதனால தான் இது நடந்தது, அதனால தான் அவன் வந்துட்டு இருக்கான், அதனால தான் அவன் வந்துட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, your time starts now. சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. குட், வெரி குட். நிதானமா ஆன்சர் பண்ணுங்க, யோசிச்சு. டைம்ஸ் அப். ஓகே, சோ ஆன்சர் பண்ணாலும் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? ரைட். அதனாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தட்ஸ் வை. இது நடந்தது அப்படின்னு என்ன சொல்லலாம்? இட் ஹேப்பன்ட். ஓகே, பாஸ்ட்ல சொல்றீங்க. ஹேப்பன்னா நடக்கிறது, ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்தது. தட்ஸ் வை இட் ஹேப்பன்ட். அல்லது தட்ஸ் வை திஸ் ஹேப்பன்ட். திஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் அப்படின்னா காமனா யூஸ் பண்ணிக்கலாம். இது அது எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் வை இட் ஹேப்பன். நெக்ஸ்ட், அதனாலதான் அவன் வந்துட்டு இருக்கான், அவன் வந்து கொண்டு இருக்கிறான். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதனாலதான். தட்ஸ் வை. அவன்னா he, கண்டினியூஸ் டென்ஸ்க்கு he is coming. That's why he is coming. அதனாலதான் அவன் வந்துட்டு இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேள்வியா கேட்கணும். ஓகேவா? எல்லாருமே சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, அதனாலதான் வந்துட்டு இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்ப இந்த இஸ் இருக்கு இல்லையா? that is why. அதுல இந்த இஸ்ஸ மட்டும் தூக்கி முன்னாடி போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதையுமே மாத்த வேண்டாம். Is that why he is coming? நம்ம நார்மலா கேள்வி கேட்கும் போது இந்த இஸ்ஸ தூக்கி முன்னாடி போடுவோம். இங்க அப்படிலாம் பண்ண தேவையில்ல. that is why இதுல இருக்கிற இஸ்ஸ மட்டும் தூக்கி முன்னாடி போட்டா போதும். Is that why he is coming? அதனாலதான் வந்துட்டு இருக்கானா? That's it. எப்படி இருந்தது இந்த லெசன்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருந்ததா? நல்லா இருந்ததா? எல்லா ஃபீட்பேக்கையும் வந்து எனக்காக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஹோம்ஒர்க். அதனாலதான் நான் ஆங்கிலம் கத்துட்டு இருக்கேன், அதனாலதான் நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். கத்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லேர்ன். ஓகே, லேர்னுங்கிற அந்த வேர்பை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதோட ஐஎன்ஜி சேர்த்து தான் சொல்லணும், ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதனாலதான் நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சோ இந்த தட்ஸ் வை நிறைய இடங்கள்ல நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? அதனாலதான்
உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் வை எவ்ரி ஒன் லைக்ஸ் யூ வெரி மச். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்களாவே பேசி பாருங்க. தட்ஸ் வை யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல இனிமே பேசி அசத்துங்க. ஓகேவா? ரைட்டு, மறக்காம வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.